जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். அத்வைத சாதனை. முமுக்ஷு பற்றி ஆச்சாரியாலும் ஆதி நூல்களும். முமுக்ஷுதை பற்றி பல இடங்களில் சொல்லியிருக்கும் ஆச்சாரியால் குறிப்பாக சிலது விவேக சூடாமணியில் மனோமய கோஷத்தை பற்றி விஸ்தாரம் பண்ணும்போது சொல்லியிருக்கிறார். அன்னமயத்திலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு கோஷத்தையும் பற்றி சொல்லி கொண்டு போகும்போது மனோமயத்தை பற்றி வருகிற இடத்தில் ஸ்ரத்தை சமாதானங்களை புத்தி சம்பந்தப்படுத்தி ஆச்சாரியால் சொன்னதாக பார்த்தோம். முமுக்ஷுதையை சொல்லும்போது மனசை சம்பந்தப்படுத்தி சொல்லியிருக்கிறார். அதனால் முமுக்ஷுதை மனசில்தான் ஏற்பட வேண்டியது என்று அர்த்தம் பண்ணி கொண்டு விடக்கூடாது. மனஸ் என்று ஒன்று இல்லை என்று அடித்து போடுவதில் ஒருவன் ஆழமாக கவனம் வைத்தால்தான் சரியான முமுக்ஷுவாக ஆகி அதற்கு மேல் சரியான வழியில் போக முடியும் என்றே காட்டுகிறார். ஒரு ஸ்டேஜ் வரையில் மனசில் தோன்றுவதிலேயே நல்லதாக இருப்பவை கெட்டதாக இருப்பவை என்று சீர்பிரித்து கெட்டதை தள்ளி நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டியது. அப்புறம் மோக்ஷம் ஒன்றே குறி என்ற தீவிர முமுக்ஷதை ஏற்பட பக்குவமாகும்போது நல்லதென்பதும் மனசில் உற்பத்தியாகி மனசின் அனுபவத்திற்குள் வருவதாகத்தானே இருக்கிறது. ஆத்மாவோ மனசாலும் பிடிக்க முடியாதது. மனஸ் நசித்த அப்புறமே அதை அடைய முடியும். ஆகையால் நல்லதுகள் என்று இருக்கும் பலவற்றையும் அவற்றுக்கு ஆசிரயமும் விஷயமுமாய் இருக்கிற மனசையும் கூட நாம் தள்ளிவிட்டு நல்லதோ கெட்டதோ இருக்கிற ஒன்றே ஆன ஆத்மாவையேதான் தேடி நாடி எல்லாம் பண்ண வேண்டும் என்பதில் உறுதிப்பட வேண்டும். அதனால்தான் மனோமய கோஷத்தை சொல்லும்போது முமுக்ஷுவுக்கான அட்வைஸ், வார்னிங் எல்லாம் கொடுக்கிறார். முமுக்ஷு முதல் காரியமாக அக்ரே என்கிறார். முதலில் என்று அர்த்தம். முதல் காரியமாக விவேக வைராக்கியங்களை திருடமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த இரண்டும் அதிரேகமாக, அதாவது முழுக்க முழுக்க எக்ஸசிவாக இருந்தால்தான் சித்த சுத்தி உண்டாகும் என்று பீடிகை போட்டுவிட்டு, குறிப்பு 175 அப்புறம் 177. மனஸ் என்பது பெரிய புலி, மகாவியாக்கிரம், போக்கிய விஷயங்கள் என்கிற காட்டில் அது உலாவிக் கொண்டிருக்கிறது. முமுக்ஷுவான சாது அந்த பக்கமே போகப்படாது என்கிறார். குறிப்பு 176 அப்புறம் 178. மனஸ் புலி என்றால் அதையே தள்ள வேண்டும் என்றுதானே அர்த்தம். நீ அதற்கு தள்ளியே இரு என்கிறார். மனசை வைத்துக்கொண்டு நல்லதை எண்ணுவது பண்ணுவது ஆகியவையும் கூடாதவை என்று ஆகிவிட்டதல்லவா. இதற்கு விவேக வைராக்கியங்களும் அவற்றால் ஏற்படும் பரிசுத்தியும் அவசியம். போக்தா, அதாவது போகங்களை அனுபவிப்பவன் என்பவனாக இருந்து கொண்டிருக்கும் ஒரு மனுஷனுக்கான அத்தனை விஷயங்களையும் அசேஷமாக, அதாவது மிச்சம் மீதி இல்லாமல் மனஸ்தான் உற்பத்தி செய்கிறது. குறிப்பு 177 179. கர்மாக்களிலேயும் அவற்றின் பலன்களை அனுபவிப்பதிலுமே ஒருவன் சதா காலமும் சுழன்று சுழன்று வருவதற்கு மனஸ்தான் காரணம். குறிப்பு 178 அப்புறம் 180. சுருக்கமாக சொன்னால் அவித்யை, அதாவது ஞானத்திற்கு நேர் ஆப்போசிட்டான அஞ்ஞானம் என்பதே மனஸ்தான். தத்துவம் உணர்ந்த பெரியவர்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள். அத்தஹ பிராஹூர் மனோ அவித்யாம் பண்டிதாஸ் தத்துவ தர்ஷினஹ. குறிப்பு 180 அப்புறம் 182. ஆகையினால் மனசை தள்ள வேண்டும். தள்ளுவதற்கு பூர்வாங்கமாக ஒரு முமுக்ஷு அதை பரிசுத்தி பண்ணி லேசாக்கி விட வேண்டும். அசுத்த எண்ணங்களால் அழுக்கு பிடித்து தடித்து போயிருப்பதை சுத்தி பண்ணி லேசாக்கணும். அப்புறம் முக்தி உள்ளங்கை நெல்லிக்கனியாக கிடைத்துவிடும் என்றெல்லாம் சொல்கிறார். விவேக சூடாமணி உபதேசம் முழுவதுமே முமுக்ஷுவுக்குத்தான் என்று அந்த புஸ்தகத்தை முடிக்கும்போது முத்தாய்ப்பு வைத்திருக்கிறார். அதிலிருந்து என்ன தெரிகிறதென்றால், முமுக்ஷுத்வம் என்பது அசல் முக்தனாகவே ஆகிற க்ஷணம் வரையில் தொடர்கிறது என்று தெரிகிறது. சாதனை கிரமத்தில் இதற்கப்புறம் சந்நியாசம் வாங்கி கொண்டு ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்கள் பண்ணி சத்திய சாட்சா்காரம் பெற்று முக்தனாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்படி இதற்கு அப்புறம் ஸ்ரவண மனநாதிகளை சொன்னாலும் அப்போதெல்லாம் முமுக்ஷுதை மோக்ஷம் அடையணும் என்ற தாபம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நிதித்தியாசனத்தில் உச்சிக்கு போய் சாட்சாத்காரத்திற்கு ரொம்ப கிட்ட வந்து விட்டவனையும் முமுக்ஷுவாக ஆச்சாரியால் சொல்கிறார் என்பது அந்த புஸ்தக முடிவில் அவனுக்கு அவர் கொடுத்திருக்கும் லட்சணங்களிலிருந்து தெரிகிறது. என்ன சொல்கிறார் என்றால், ஹிதம் இமம் உபதேசம் ஆத்ரியந்தாம், ஹிதம் இமம் உபதேசம் ஆத்ரியந்தாம், விஹித நிரஸ்த சமஸ்த சித்த தோஷாக பவசுக விமுகாக பிரசாந்த சித்தாக ஸ்ருதிரசிகா யதயோ முமுக்ஷவோ ஏ. குறிப்பு: நூற்சிறப்பை கூறும் கடைசி ஸ்லோகமான கிரந்த பிரசம்சாவுக்கு முந்தைய ஸ்லோகம். யாரை உத்தேசித்து விவேக சூடாமணியை எழுதினாரோ அவர்கள் ஹிதமான இந்த உபதேசத்தை ஆதரிக்க வேணும். ஹிதம் இமம் உபதேசம் ஆத்ரியந்தாம் என்று முதல் பாதத்தில் சொல்கிறார். அடுத்த 3 பாதத்தில் அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்று லட்சணங்கள் கொடுக்கிறார். விஹித நிரஸ்த சமஸ்த சித்த தோஷாகா என்றால் சாஸ்திர விதிப்படி சகல சித்த மலங்களையும் போக்கிக் கொண்டவர்கள். பவசுக விமுகாகா சம்சார சௌக்கியங்களிலிருந்து மூஞ்சியை திருப்பிக் கொண்டவர்கள் என்று நேரர்த்தம். அதாவது இந்திரிய அனுபவங்களை வெறுத்து தள்ளியவர்கள். பிரசாந்த சித்தாகா நன்றாக அடங்கி சாந்தமான சித்தத்தை உடையவர்கள். ஸ்ருதி ரசிகாகா வேதத்தின் ரசம் அறிந்தவர்கள். யதயக யதிகள் அதாவது சந்நியாசிகள். முடிவாக முமுக்ஷவகா முமுக்ஷுக்கள். கடைசியாக ஏ என்று வருவதற்கு எவர்கள் என்று அர்த்தம். எவர்கள் சித்தமலத்தை போக்கிக் கொண்டவர்களாக, அனுபோகங்களை தள்ளியவர்களாக, பிரசாந்த சித்தர்களாக, வேத ரசம் அறிந்தவர்களாக, சந்நியாசிகளாக, முமுக்ஷுக்களாக உள்ளனரோ அவர்கள் இந்த ஹிதோபதேசத்தை ஆதரிக்கட்டும் என்று முன்பின்னாக சேர்ந்து பின்னாடி வரும் ஏயை எல்லாவற்றுக்கும் முன்னாடி கொண்டு வந்து அர்த்தம் செய்து கொள்ளணும். இங்கே முமுக்ஷு என்று முடிக்கிறவனுக்கு கொடுத்திருக்கும் லட்சணங்கள் அவன் சந்நியாசம் வாங்கி கொண்டு சாதனையில் உச்சிக்கு போனவன் என்று காட்டுவதையே சொல்ல வந்தேன். பிரம்மானுபவம் சமாதியில் ஏற்பட்டு முக்தனாக, ஜீவன் முக்தனாக ஒருத்தன் ஆகிற க்ஷணம் வரையில் கூட அவன் முமுக்ஷுதான் என்று தெரிகிறது. விவேக சூடாமணி உபதேசத்திற்கு ஒரு கதை செட்டிங் கொடுத்து ஆச்சாரியால் அமைத்திருக்கிறார். ஒரு சிஷ்யன் போய் பெரியவராக இருக்கப்பட்ட ஒருவரை குருவாக வரித்து கோ நாம பந்தஹா கதமேஷ ஆகதஹா கதம் பிரதிஷ்டா அஸ்ய கதம் விமோக்ஷஹா. சம்சார பந்தம் என்கிறது என்ன? அது எப்படி வந்து சேர்ந்தது? எப்படி நிலைப்பட்டது? அதிலே இருந்து எப்படி விமோச்சனம் என்று கேட்கிறான். குறிப்பு: ஸ்லோகம் 49 அப்புறம் 51. அதற்கு அந்த குரு சொல்கிற பதிலாகத்தான் நம்முடைய ஜெகத்குரு ஆச்சாரியால் விவேக சூடாமணி உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். நிஜமான முமுக்ஷுதையுடனும் நல்ல குரு பக்தியுடனும் அந்த சிஷ்யன் கேட்டுக்கொண்டதால் உபதேச முடிவின் போதே அதனால் ஏற்பட வேண்டிய ஞானம், அனுபவம், உசந்ததிலெல்லாம் உசந்த பிரம்ம ஞானமும் பிரம்மானுபவமும் அவனுக்கு உண்டாகி எந்த பந்தத்தை பற்றி அடிமுதலில் கேள்வி கேட்டானோ அதிலே இருந்து விடுபட்டு நிர்முக்த பந்தனக என்று மூலத்தில் இருக்கிறது. குறிப்பு: ஸ்லோகம் 576 அப்புறம் 577. குருவை நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பினான். குருவும் அவருக்காக எங்கேயும் போகணும் வரணும் என்ற ஆசை இல்லாவிட்டாலும் லோகத்தை புனிதப்படுத்தணும் என்பதற்காக கிளம்பி அப்படியே சஞ்சரிக்க ஆரம்பித்தார் என்று கதை செட்டிங்கை பூர்த்தி பண்ணுகிறார். அதற்கப்புறம் இப்படியாக குரு சிஷ்ய சம்வாத ரூபத்தில் ஆத்ம லட்சணம் என்னவென்பது முமுக்ஷுக்களுக்கு சுலபமாக ஞானம் உண்டாவதற்காக முமுக்ஷுனாம் சுகபோத உபபத்தையே விளக்கி சொல்லப்பட்டது என்று ஆச்சாரியால் தம்முடைய வாக்காகவே சொல்கிறார். இதற்கு அடுத்ததுதான் சித்தமலத்தை போக்கிக் கொண்டவர்கள் என்று ஆரம்பித்து யதிகள் என்ற வரையில் முமுக்ஷுக்களை வர்ணிக்கும் ஸ்லோகம். முமுக்ஷுக்களிலும் அவர் மந்த மத்தியம உத்தம அதிகாரிகளை ஒப்புக்கொண்டதில் லேசாக ஒரு மோக்ஷ இச்சை கொண்ட நம்மாதிரியானவர்களிலிருந்து நிஜமான சந்நியாசிகளாகி பிரசாந்த சித்தர்களாகி விட்டவர்கள் வரை எல்லா விதமானவர்களும் அடங்கி விடுகிறார்கள். ரொம்பவும் விசால
ஹிருதயத்தோடு இப்படி அவர் முமுக்ஷு பட்டத்தை ஜனங்களுக்கு வாரி வழங்கி இருக்கிறார். ஆனாலும் அப்படி வாரி வழங்கும் போதே மந்த மத்தியமர்களையும் உத்தமர்களாக உசத்துவதில் கவனம் வைத்து அவர்களும் வைராகியம், சமாதி, ஷட்க சம்பத்து ஆகியவற்றை நன்றாக அபியாசம் பண்ணி குரு சொல்கிறபடி ஒழுங்காக நடந்து கொண்டு அவருடைய பிரசாதத்தை நன்றாக சம்பாதித்து கொண்டாலே அவர்களுடைய முமுக்ஷதையும் பூர்ணமாக அபிவிருத்தியாகும் என்று வழிகாட்டியிருக்கிறார். முன்னையே சொன்ன விஷயம். சாதகனுக்கு தீவிரமான முமுக்ஷுதா பலம், குருவுடைய அனுக்கிரக பலம் இரண்டும் இருந்தால்தான் அவன் ஆத்மாவை அடைய முடியும் என்ற அபிப்பிராயத்திலேயே ஆத்மாவை பலகீனனால் அடைய முடியாது என்று ஒரு உபனிஷத்தில் சொல்லியிருக்கிறது. குறிப்பு: முண்டகோபனிஷத் 3.2.4. முமுக்ஷு பற்றி ஆச்சாரியாலும் ஆதி நூல்களும் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபிரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर.